சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாக்குற? உன்ன மாதிரி எத்தனை பேர் என்னை ஏமாத்திட்டு போயிருப்பான். பணத்தை கொண்டு கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு பணம். இதை நான் ஏமாத்திட்டு போறேன்னா அதான் உள்ள மோதிரத்தை கொடுத்தல. உங்க பணம் உங்க கையில வந்து சேரும். எங்களை விட்டுருங்க. விட்டுருப்பேன், ஆனா நீ கொஞ்சம் ஓவரா போயிட்ட. என் சட்டைய பிடிச்சிட்டல்ல, அதனால நான் உன்னை விட மாட்டேன். உன் பொண்டாட்டிய நீ இங்க விட்டுட்டு பில்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போ. தம்பி, ரொம்ப யோசிக்காத. பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல தான் ஏடிஎம் இருக்கு. போனேன்னா ஒரு 10 நிமிஷத்துல பணத்தை எடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி யோசிக்கிற? 10 நிமிஷத்துல பணத்தை எடுத்துட்டு வந்து உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்கறேன். இத பாரு, நீ யோசிக்க யோசிக்க ஏடிஎம்ல பணம் இல்லாம போயிட போகுது. அப்புறம் பணம் எடுக்க ரொம்ப தூரம் அலைய வேண்டியதா இருக்கும். உன் பொண்டாட்டி இங்க சேஃபா இருப்பாங்க. நீ யோசிக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணாம போய் பணத்தை எடுத்துட்டு வா போ. வேலு, நான் பாத்துக்கிறேன். செல்வி, செல்வி, இல்ல செல்வி, உங்களை நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் முடியாது, வேணாம். வேலு, இங்க இருக்க பிரச்சனை தான் ஆகும். நான் இங்க வெயிட் பண்றேன். நீங்க என்ன பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. ஐயோ செல்வி, இல்ல செல்வி, வேணாம். அதான் உன் பொண்டாட்டி சொல்லிட்டாங்கல்லப்பா, எதுக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போ போ, சீக்கிரம் போயிட்டு வா. 10 நிமிஷம் தானே சொல்றாங்கல்ல, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இவங்க எப்படியும் பணம் கொடுக்காம நம்மள அனுப்ப போறதில்ல. யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். இவங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. 10 நிமிஷத்துல நீங்களே வந்துருவீங்க. பக்கத்துல தான் காட்டேஜ் இருக்கு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, போங்க.